கூடுதல் தகவல்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். கூடுதல் தகவல்கள். தீபிகா, வணக்கம். அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அதிமுக 169 தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். மற்ற தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியில் விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான சுவாரஸ்யங்கள் 10 சுவாரஸ்யங்கள் நாம் பார்க்க போகின்றோம். அதிமுக தொகுதி ஒதுக்கீடில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுவாரஸ்யங்கள். முதலாவதாக, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 6 தொகுதிகள் உள்ளது. அந்த 6 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அதிமுக போட்டியிடுகிறது. மற்ற 5 தொகுதியில் தாமரை சின்னம் போட்டியிடுகிறது. அதில் மிக முக்கியமாக 5இல் 1 தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுகிறார்கள். மொத்தம் 6 தொகுதியில் 5 தொகுதியில் தாமரை சின்னம் போட்டியிடுகிறது. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அதிமுக போட்டியிடுகிறது. மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக, சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 13 தொகுதிகளில் அதிமுக களம் காண்கிறது. மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. சென்னையை பொறுத்தவரையில் தேர்தல் களம் பரபரப்பாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் மொத்தம் 16 தொகுதிகளில் 13 தொகுதிகளில் அதிமுக களம் காண்கின்றது. மற்ற 3 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கலாம். கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற 4 தொகுதிகளை விட்டுக் கொடுத்த அதிமுக, அதாவது அவிநாசி, கோவை வடக்கு, போலூர் மற்றும் மடத்துக்குளம் ஆகிய 4 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்காக விட்டுக் கொடுத்திருக்கிறது. கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற 4 தொகுதிகளை அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறது. மூன்றாவது சுவாரஸ்யமாக பார்க்கின்றோம். நான்காவதாக பார்க்கலாம். ராஜேந்திர பாலாஜியும் சி.வி. சண்முகமும் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் மாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த முறை அவர்கள் போட்டியிட்ட தொகுதி இந்த முறை மாற்றப்பட்டிருக்கிறதும் மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமாக, மிக முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கின்றோம். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோர் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகளில் இருந்து வேறு தொகுதிக்கு மாறக்கூடிய தலைவர்களாக நயினா நாகேந்திரன் மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோர். கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் போட்டியிட்டார். அவர் வேறு தொகுதிக்கு மாறுகின்றார். அதே போன்று நயினா நாகேந்திரன் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டார். அவரும் வேறு தொகுதிக்கு மாறி இருக்கின்றார். இப்படி 2 முக்கியமான பாஜக தலைவர்கள் வேறு தொகுதிக்கு மாறி இருக்கிறார்கள். ஆறாவதாக, முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் தொகுதியில் நேரடியாக அதிமுக களம் காண்கின்றது. கொளத்தூர் மற்றும் சேப்பாக்கம் தொகுதியில் நேரடியாக திமுக அதிமுக மோதுகிறது என்பதும் மிக முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கின்றோம். அடுத்த தகவலை பார்க்கலாம். அடுத்து 7வதாக, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் போட்டியிட இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றால் கூட பெரம்பூர் தொகுதியில் தான் விஜய் போட்டியிட இருக்கின்றார். அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் என்டிஏ கூட்டணி சார்பாக பாமக களம் காண்கிறது. விஜய் எதிர்த்து பாமக வேட்பாளர் பெரம்பூர் தொகுதியில் களம் காண்கிறார். அங்கும் அது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 8வதாக, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகளில் 5 தனி தொகுதிகள், 27 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொகுதிகளுடைய விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 5 தொகுதிகள் தனி தொகுதிகள். பாஜக சார்பாக 27 தொகுதியில் 5 தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருக்கின்றது. 9வதாக, தற்போதைய 14 அமைச்சர்கள் தொகுதியில் அதிமுக போட்டியிடாமல் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக திருப்பத்தூரில் அமைச்சர் பெரிய கருப்பன், திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன், திருவண்ணாமலை ஏவாவேலு, ஆவடியில் ஆவடி நாசர், பத்மநாபபுரத்தில் மனோ தங்கராஜ் மற்றும் ராசிபுரத்தில் மதிவேந்தன் உள்ளிட்ட 14 அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அதிமுக போட்டியிடாமல் தவிர்த்து பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு என்பது அது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 10வதாக, கடந்த முறை பாமக வென்ற 5 தொகுதிகளில் 2 தொகுதிகள் மட்டுமே 2 தொகுதியில் அதிமுக போட்டியிடுகிறார்கள். கடந்த முறை பாமக 5 தொகுதி வெற்றி பெற்றார்கள். பெண்ணாகரம், மேட்டூர், தருமபுரி, சேலம் மற்றும் மயிலம் ஆகிய 5 தொகுதியில் பாமக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. அதில் 2 தொகுதி மேட்டூர் மற்றும் மயிலம் ஆகிய 2 தொகுதியில் மீண்டும் பாமகவுக்கு வழங்கப்படவில்லை. மாறாக அந்த 2 தொகுதியிலும் அதிமுகவை நேரடியாக போட்டியிடுகிறது. ஏற்கனவே மயிலம் தொகுதியில் சி.வி. சண்முகம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக மேட்டூர் மற்றும் மயிலம் ஆகிய 2 தொகுதியிலும் பாமக வென்ற தொகுதிகள். பாமக வென்ற 2 தொகுதியில் அதிமுக போட்டியிடுவது மிக முக்கியமான பார்க்கப்படுது. இப்படியாக பல சுவாரஸ்யங்கள், பல முக்கிய தகவல்கள் அடங்கிய ஒரு நிகழ்வாக அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது இருக்கின்றது. கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்குமார்.